வெல்கம் டு யூடியூப் மை சேனல். என் சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஸ்பான்சர் பை zenreview.com. நான் ஒரு தவா வாங்கினேன். வீட்டில் உள்ள தவா ஏற்கனவே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி புதுசாக ஒரு தவா வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன், ஆர்டர் பண்ணேன். அது எப்படி இருக்குமோ, நம்ம நேரில் பார்த்து வாங்குறது மாதிரியே இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து வாங்கினேன். அதோட வீட்டுக்கு வரவும் அதை பார்சலை பிரித்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நல்லா தொட்டு பார்த்தேன். நல்ல குவாலிட்டி, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம நேரில் பார்த்து வாங்குறதோட இதில் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணிப்பேன். அதில் தோசை ஊற்றலாம். நம்ம மித்த கல்லில் தோசை ஊற்றும் போது நம்ம ஆயில் சேர்த்து யூஸ் பண்ணுறது மாதிரியா இருக்குது. இந்த தோசை கல்லில் ஆயிலே சேர்க்காம நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆயில் சேர்த்தோம்னா நம்ம உடம்புக்கு கெடுதி. ஆயிலே இல்லாமல் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அதில் சப்பாத்தி போடலாம், அப்புறம் ரொட்டி சுடலாம். அது நல்லா இருந்துச்சு. அது நல்லாவும் இருக்குது. அதில் ஆயிலே இல்லாமல் சுடும்போது நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அது யார் வேணாலும் அந்த தோசைக்கல்லை யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். மித்த இதில் கல்லில் தான் தோசை எப்படி ஊற்றினாலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இந்த தோசை தவாவில் நல்லாவும் வரும், கல்லையும் ஒட்டாது. கல்லில் ஒட்டாமையே சூப்பராக தோசை ஊற்றலாம். அப்புறம் சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி மெயினாக சப்பாத்தி நம்ம ஆயிலே சேர்க்காம இது பண்ணுறது தான் சப்பாத்தி. நம்ம உடம்புக்கு நல்லது சப்பாத்தி சாப்பிட்றது. சப்பாத்தி போடலாம். ரொட்டி சுடலாம் அந்த கல்லில். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் வாங்கினேன், நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நான் இந்த பேசுகிறது ஸ்பான்சர் கண்டென்ட் வீடியோ போட சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்கி பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் தோசை தவா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.